வானத்தையும் பூமி அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருளாளர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த இடத்துல கூடியிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கொஞ்ச நேர சிந்தனைக்காக நாம் பார்க்கக்கூடிய வேத பகுதி 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருக்கிறார்கள். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. இந்த கடைசி காலத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற விசுவாசிகளாக இருக்கிற, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம், அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. அவிசுவாசிகள் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவர்கள், இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வரல என்று சொல்கிறவர்கள், அப்படிப்பட்டவர்களுடன் நீங்கள் பிணைக்கப்படக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார். அவிசுவாசிகள் என்றால் நரகத்திற்கு பாத்திரவான்கள் தான் அவிசுவாசிகள். அப்படிப்பட்டவர்களுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. அழகாக பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கு ஏது என்று. இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லப்படுகிறது. ஐயோ மாமா பொண்ணு, ஐயோ உறவு விட்டுரும், ஐயோ நான் உயிரா நேசிக்கிறேன், அவர் தான் என் கவர்ச்சி நாயகர், அவ இல்லாம என்னால வாழ முடியாது என்று சொல்லி நீ காணப்பட்டு கொண்டிருக்கலாம். எனக்கு பிரியமான வாலிப பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, அல்லது தேவையில்லாத உறவுல ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு சொல்லுகிறார், அவருடைய விருப்பம் இல்லாமல் எதுவுமே செய்யாத. அவருடைய விருப்பம் அவிசுவாசிகளோடு நீ பிணைக்கப்படுவது அல்ல. அவருடைய விருப்பம் நீ விசுவாசிகளோடு பிணைக்கப்படுவது, விசுவாசத்தில் வாழ்கிறவர்களோடு இருப்பது. பரிசுத்தமும் தான் ஒன்று சேரணும், அசுத்தமும் பரிசுத்தமும் அல்ல. ஒளியும் தான் பிணைக்கப்பட்டிருக்கணும், ஒளியும் இருளும் அல்ல என்பதை மறந்து விடாதே. சில பேர் சொல்லுவாங்க, நாங்க கல்யாணம் பண்ணி அந்த பையனை நான் லவ் பண்றேன், அவன் கல்யாணம் பண்ணி எப்படியாவது ஆண்டவருக்குள்ள கொண்டுட்டு வந்துருவேன். ஆனா கடைசியில பார்த்தா இவங்க போயிருப்பாங்க அந்த சைடு அவிசுவாசியா. நாம எப்படியாவது கொண்டுட்டு வந்துருவோம். உன்னால் ரட்சிக்க வைக்க முடியுமா? உன்னால் ரட்சிக்க வைக்க முடியுமா? உன்னையே, உன் ஆத்துமாவையே உன்னால காப்பாற்ற முடியாது. உன் ஆத்துமாவுக்கே உன்னால கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனால் நீ அந்த இன்னொரு ஆத்துமாவை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்த முடியுமா? ரட்சிப்பு கர்த்தருக்குரியது. அதனால் வாலிப பிள்ளைகளே, பிசாசு எவனை விழுங்கலாம் என்று சொல்லி கட்சிக்கிற சிங்கத்தை போல வலையை விரித்துக் கொண்டு, காதல் என்னும் வலையை விரித்துக் கொண்டு அவிசுவாசிகளோடு பிணைக்கப்பட்டு அழித்து விடலாம் என்று சொல்லி, நரகத்தில் சேர்த்து விடலாம் என்று சொல்லி அழிந்து கொண்டு இருக்கிறது. எச்சரிக்கையாயிரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் பங்கு ஏது? விசுவாசியே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பாயாக. தேவையில்லாத கிரியில் நிமித்தம் பிணைக்கப்படாதிருப்பாயாக. மாமா பையன் மாமா பொண்ணு உறவு விட்டுரும், ஐயோ குடும்பம் பிரிஞ்சிடும் என்று சொல்லி வரலாம். பணம் என்ற ஒரு காரியத்தை வைத்துக் கொண்டு வரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பாயாக. உன் ஆத்துமாக்கு நீதான் உத்தரவாதி. அவிசுவாசிகளோடு நீ பிணைக்கப்படும் பொழுது நீயும் அசுத்தத்தோடு போய் சேர்ந்து விடுவார். எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை காத்துக்கொள். விழித்திருந்து உன் ஆத்துமாவை காத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக சமீபம். இந்த வார்த்தை மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.